வெல்கம் டு TSS ஃபேமிலி. நான் தான் உங்கள் மகா. இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன பற்றி பேச போகிறேன்னா, இந்த கேரளாவில் இன்சிடெண்ட் ஒரு 3 டேஸாக நடந்துட்டுருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 1.5 வயசு பாப்பாவுக்கு என்ன தெரியும், என்ன சொல்ல தெரியும் அந்த குழந்தைக்கு? அந்த பேசக்கூட வந்திருக்காது. அம்மா எனக்கு சாப்பாடு வேணும், அம்மா எனக்கு டாய்லெட் வருது அப்படின்ற ஒரு எதுவுமே சொல்ல தெரிஞ்சிருக்காத குழந்தைய எப்படிதான் துன்புறுத்த மனசு வந்தது அந்த 2 சைக்கோங்களுக்கு தெரியல. இது இப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் அந்த அளவுக்கு கோபமா வருது. எப்படிதான் அந்த துன்புறுத்த மனசு வந்தது? அந்த சிகரெட்டால 51 இடத்துக்கு மேல நம்ம காயப்படுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுவும் 2 கையை உடைக்கப்பட்டு அந்த ஃப்ராக்சர் ஆகி அந்த குழந்தை எவ்வளவு துடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு சின்ன சூடு பட்டாலே நம்மளால தாங்க முடியல. அந்த குழந்தைக்கு சிகரெட்டால லைட்டரால எல்லாம் சூடு வச்சிருக்காங்க. அந்த கொடூரமான மனசு எப்படி அவங்களுக்கு வந்திருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம அது இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தான் சொல்றாங்க. அவங்களுக்குமே செகண்ட் மேரேஜ், இதுவும் செகண்ட் மேரேஜ் தான். அது அவங்களுக்கு சந்தோஷம் இது பண்றதுக்கு அந்த குழந்தை என்ன பாத்துக்க முடியலையா? சைல்ட் கேர் நிறைய ஆசிரமம் எல்லாம் இருக்கு, அங்க போய் விட்டுட்டு கூட இவங்க இருந்திருக்கலாமே. அந்த குழந்தை அப்ப என்ன பாவம் பண்ணுச்சு? கேட்கும் போதே ரொம்ப முடியல, அழுகையா தான் வருது, கண்ணிலிருந்து தண்ணி தான் வந்துட்டு இருக்கு. எப்படிதான் இந்த ஜனங்களுக்குலாம் இப்படி மனசு வந்திருக்குன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலகட்டத்துல இப்ப கூட ரீசெண்டா கோயம்புத்தூர்ல ஒரு 10 வயசு பொண்ணுக்கு, அந்த பொண்ணுக்கு என்ன பார்த்துருப்பாங்க எனக்கு ஒன்றும் புரியல, சொல்ல முடியல அந்த வார்த்தைங்கள. என்ன அந்த 2 பேர் என்ன அந்த 10 வயசு பாப்பாங்க பொண்ணுக்கு என்ன பார்த்துருப்பாங்க? கஷ்டம் தான். அவங்க அம்மா எவ்வளவு துடிச்சிருப்பாங்க இந்த விஷயத்த கேட்டோன்னே. ரொம்ப முடியல. அந்த அம்மா இப்படி இந்த விஷயத்த கேட்டு இப்படி துடிச்சிருப்பாங்க. இந்த குழந்தை பெத்த பொண்ணையே இப்படி கொடுமை பத்தி காயப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு மனசு. அதனாலே நம்ம பெண் குழந்தைங்களை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். இது நைட்டு வெளில அனுப்புறதுக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. பக்கத்து வீட்டு தெரிஞ்சவங்க கிட்ட கூட நம்பி அனுப்பக்கூடாது, நம்ப முடியல இந்த காலகட்டத்துல. ஏன்னா அவ்வளோ கஷ்டமா அடிக்கடிக்கு இந்த நியூஸை தான் நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம பசங்களை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ அதனால நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க, அவேர்னஸா இருங்க. பாப்பா நம்ம பசங்க கிட்ட இந்த மாதிரி டோன்ட் டச்ன்ற விஷயத்த நம்ம பெண் குழந்தைகளுக்கு நம்ம தான் சொல்லி தரணும். இந்த டச் பண்ணக்கூடாது, இங்க டச் பண்ணக்கூடாது நம்ம சொல்லி கொடுத்தாதான் நம்மளும் அந்த பாப்பா எல்லாமே நம்ம கிட்ட ஷேர் பண்ண சொல்லுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸா நினைக்க சொல்லுங்க. ஏன்னா அம்மா அப்பா கிட்ட சொல்றதுக்கு சில பசங்க எல்லாம் பயப்படுவாங்க. அதனாலேயே இந்த தப்புங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்து நம்ம கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணி சொல்லிட்டோம்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் சால்வ் பண்ண பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த 2 கொடுமையான சைக்கோங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். கவர்மெண்ட் நல்ல கொடுமையான தண்டனையாக தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த பார்க்குற ஜனங்களுக்கு கொஞ்சமாச்சு இந்த மாதிரி குழந்தைங்களை வற்புறுத்தக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சு மனசு கொஞ்சம் இறங்கியாச்சு இந்த தப்பு செய்ய மாட்டாங்கன்றத நம்புகிறோம். ஸோ ஆனால் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். Tata, bye bye. See you next video.